ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹனியா ரசோல் சேனல்ஸ். இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கடல் பாசின்னு சொல்லுவாங்க, இதை ஜெல்லின்னு சொல்லுவாங்க. இதை இப்போ நான் மேக்கிங் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு கடல் பாசி இந்த இது எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோன்னு பார்ப்போம். ஒரு செம்பு அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா அந்த கடல் பாசி இதை போட்டுக்கிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த ஜெல்லியை கடல் பாசியை போட்டுக்க வேண்டியது தான். இந்த கடல் பாசி பிசுபிசுப்பு தன்மை வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தோடனே சீனியை போட வேண்டியது. பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இப்போ சீனியை போட்டுக்க வேண்டியது தான் தேவையான அளவு. சீனி போட்டாச்சு. இப்போ 2 கொதி கொதிச்சோன்னா பிளேட்டுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். அதுக்கு தேவையான நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஃபுட் கலர் ஆட் பண்ண வேண்டியது தான். நான் ஒன்று ஆரஞ்சு கலரும் ஒன்று ஒயிட் கலரும் மேக்கிங் பண்ணியிருக்கேன். இது நல்லா இப்போ ஸ்டிஃப் ஆகட்டும். சுவையான டேஸ்டியான கடல் பாசி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.